மொஹஞ்சதாரோ இறந்த மனிதர்களின் வீடு பண்டைய சிந்து சமவெளி நாகரிகத்தின் சான்றாக நிற்கிறது. அதன் கதை புத்திசாலித்தனம், புதுமை மற்றும் இறுதியில் மர்மம். ஏறக்குறைய கிமு 2600 முதல் கிமு 1900 வரை இந்த நாகரிகம் சிந்து நதிக்கரையில் இப்போது நவீன பாகிஸ்தான் மற்றும் வடமேற்கு இந்தியாவில் செழித்து வளர்ந்தது. அதன் முக்கிய நகரங்களில் ஒன்றான மொஹஞ்சதாரோ, அதன் கட்டம் போன்ற தெருக்கள், மேம்பட்ட வடிகால் அமைப்புகள் மற்றும் ஈர்க்கக்கூடிய கட்டிடக்கலை ஆகியவற்றுடன் நகர்ப்புற திட்டமிடல் மற்றும் பொறியியலின் அற்புதமாக இருந்தது. ஆனால் அதன் எழுச்சிக்கு என்ன வழிவகுத்தது? இறுதியில் அதன் வீழ்ச்சிக்கு என்ன காரணம்? மொஹஞ்சதாரோவின் எழுச்சிக்கு பல காரணிகள் காரணமாக இருக்கலாம். சிந்து நதியை ஒட்டிய வளமான நிலம் விவசாயத்திற்கு ஏற்ற சூழலை வழங்கியது. நாகரிகம் ஒரு பெரிய மக்களை ஆதரிக்க அனுமதிக்கிறது. மொஹஞ்சதாரோ மக்கள் கோதுமை, பார்லி மற்றும் பருத்தி போன்ற பயிர்களை பயிரிட்டு திறமையான விவசாயிகள். அவர்கள் கால்நடைகள், செம்மறி ஆடுகள் மற்றும் வெள்ளாடு போன்ற விலங்குகளையும் வளர்த்து அவற்றின் விவசாய வெற்றிக்கு மேலும் பங்களித்தனர். மொஹஞ்சதாரோவின் எழுச்சியில் வர்த்தகம் முக்கிய பங்கு வகித்தது. மேற்கில் மெசபடோமியாவை இந்திய துணைக்கண்டம் மற்றும் கிழக்கில் மத்திய ஆசியாவுடன் இணைக்கும் வர்த்தக வழிகளில் இந்த நகரம் மூலோபாய ரீதியாக அமைந்திருந்தது. மொஹஞ்சதாரோ வணிகத்திற்கான மையமாக மாறியது. தொலைதூர நாகரிகங்களை கொண்ட மட்பாண்டங்கள், ஜவுளிகள் மற்றும் விலைமதிப்பற்ற உலோகங்கள் போன்ற வர்த்தக பொருட்கள். இந்த வணிகம் நகரத்திற்கு செல்வத்தை கொண்டு வந்தது மட்டுமல்லாமல் யோசனைகள் மற்றும் தொழில்நுட்பங்களின் பரிமாற்றத்தையும் எளிதாக்கியது. மொஹஞ்சதாரோவின் மக்கள் தங்கள் காலத்திற்கு குறிப்பிடத்தக்க வகையில் முன்னேறினர். நகரம் நன்கு திட்டமிடப்பட்ட தெருக்களில் கட்டம் அமைப்பில் அமைக்கப்பட்டது. இது உயர்மட்ட நகர்ப்புற திட்டமிடல் மற்றும் ஒழுங்கமைப்பை குறிக்கிறது. அதன் கட்டிடங்கள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டன, சில 3 மாடிகள் வரை உயரம் கொண்டவை. நகரின் வடிகால் அமைப்பு இணையற்றது. கவனமாக கட்டப்பட்ட சாக்கடைகள் மற்றும் கழிவுகள் மற்றும் மழைநீரை எடுத்துச் செல்ல வடிவமைக்கப்பட்ட சேனல்கள். மொஹஞ்சதாரோவில் கலை மற்றும் கலாச்சாரம் வளர்ந்தது. மக்கள் திறமையான கைவினைஞர்களாக இருந்தனர். சிக்கலான மட்பாண்டங்கள், நகைகள் மற்றும் சிற்பங்களை உற்பத்தி செய்தனர். சிந்து எழுத்துக்கள் எனப்படும் எழுத்து முறையையும் அவர்கள் உருவாக்கினர். இருப்பினும் அதன் துல்லியமான பொருள் இன்று வரை மர்மமாகவே உள்ளது. அன்றாட வாழ்வில் மதம் ஒரு குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டிருந்தது. சடங்கு, குளியல், தெய்வ வழிபாடு மற்றும் நரபலி கூட. இருப்பினும் அதன் சாதனைகள் இருந்த போதிலும் மொஹஞ்சதாரோ இறுதியில் மறுத்து கிமு 1900 கைவிடப்பட்டது. அதன் வீழ்ச்சிக்கான சரியான காரணங்கள் தெளிவாக இல்லை, ஆனால் பல கோட்பாடுகள் முன்மொழியப்பட்டுள்ளன. காலநிலை மாற்றம் மற்றும் காடழிப்பு போன்ற சுற்றுச்சூழல் காரணிகள் நீர் ஆதாரங்கள் மற்றும் விவசாய உற்பத்தி திறன் குறைந்து வருவதற்கு பங்களித்திருக்கலாம். வெள்ளம் அல்லது நிலநடுக்கம் போன்ற இயற்கை பேரழிவுகளும் நகரத்தை சீர்குலைப்பதில் ஒரு பங்கை கொண்டிருக்கக்கூடும். மொஹஞ்சதாரோவின் சரிவுக்கான சாத்தியமான விளக்கங்கள் உள் சண்டை மற்றும் வெளிப்புற படையெடுப்பு ஆகும். வளங்களுக்கான போட்டி அல்லது ஆளும் உயரடுக்கிற்குள் இருக்கும் அதிகார போட்டிகள் சமூக அமைதியின்மை மற்றும் மோதலுக்கு வழிவகுத்திருக்கலாம். கூடுதலாக, தொல்பொருள் சான்றுகள் நகரத்தின் மீது படையெடுக்கப்பட்டிருக்கலாம் அல்லது வெளிப்புற சக்தி